Hi, hello and welcome back to my channel Sai Kavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டுக்கால் பாயாசத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கூடவே ஒரு பாதி பெரிய வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணது, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணது, கூடவே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட்டுக்கால் ஒரு 7 to 8 பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அந்த கருப்பெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. தேவையான அளவு தண்ணி மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துருங்க. பாயாக்கு தேவையான ஒரு அரை பவுன் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு 2 பச்சை மிளகா, கூடவே 1.5 ஸ்பூன் அளவு ஒரு 1/4 மூடி தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா காரத்தை தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 4 முந்திரி, 1 ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஆட்டுக்கால் அதுக்குள்ளே வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்படியே அதே குக்கரில் 1.5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, கல்பாசி எல்லாமே சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நான் நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணது, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்து ஒன்று ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நம்ம தாளிக்கும் போது தான் ஆட் பண்ணுறோம். அதனால் வாசனைக்காக கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக பார்த்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்கால் இந்த சூப்போடு சேர்த்துட்டு கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், மஞ்சத்தூள் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். உப்பு மட்டும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாயா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஆல்ரெடி 3-4 விசில் வேக வச்சுட்டோம். இப்போ ஜஸ்ட்டு ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கமன்னு சத்தான சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. இது இட்லி, தோசை, இடியாப்பத்து கூட அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். நல்லா எண்ணெய் மிதக்க சூப்பரான ஆட்டுக்கால் பாயா கமன் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.